இறை வழிபாட்டு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு இந்த தினத்தில் செய்யக்கூடாது. முழுக்க முழுக்க அன்றைய நாள் முழுக்க விஷயம் எதுன்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். வேற எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. வழக்கமான விளக்கேற்றி வழிபடுற வழிபாடெல்லாம் அன்றைக்கி இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க முன்னோர்கள் தான். அப்போ முன்னோருடைய படத்தை எல்லாமே ஒன்றா வைக்கணும். தனித்தனியாக வச்சு எல்லாம் வணங்கக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல ஒன்றா சேர்த்து வச்சு அவனுக்கான படைகள், உணவு முறைகள், நம்ம என்ன பண்ண போகிறோம், அதிகபட்சம் அவங்க பயன்படுத்திய பொருட்களை வச்சு வழிபடுவாங்க. அன்றைய ஒரு வருஷமாக இருந்தால் பல நீண்ட நெடிய காலம் ஆகிடுச்சுன்னா படத்தை வச்சு வழிபடுவோம். எல்லாருடைய படத்தை முன்னோர் படத்தை ஒன்றா வைங்க, விளக்கேற்றுங்க, படையல் போடுங்க. அந்த படையல் போட்ட உணவை உங்கள் குடும்ப உறுப்பினர் மட்டும்தான் சாப்பிட்ணும், வெளியாட்கள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் அன்னதானம் கொடுக்குதுன்றது வேறு விஷயம், வீட்டுக்குள்ளே வர வச்சு உணவு போடுறதுன்ற வேறு விஷயம். வீட்டுக்குள்ளே அன்றைக்கி யாருமே வெளியாட்களை அந்த உணவை நீங்கள் அந்த படைத்த உணவை தரக்கூடாது. அது முழுக்க முழுக்க முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அது உங்கள் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால அந்த உணவை நீங்கள் மட்டும்தான் சாப்பிடணும். அது ஒரு முக்கியமான குறியீடு, முக்கியமான விஷயம். அமாவாசை நாளில் ஒன்று நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி படையல் போட்டு வழிபடுறது ஒரு வகை. நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் தப்புன்றது மிக மிக சிறப்பு. ஏன்னா பஞ்சபூதங்கள் தான் நம்மளை எல்லாமே இயக்கக்கூடிய விஷயம். அந்த பஞ்சபூதத்தில் நீர் சலந்தோட இருக்கிற இடத்துல நீங்கள் நீர்நிலை இருக்கிற இடத்துல இப்போ தர்மம் கொடுக்கும்போது அதுக்கு வலிமை அதிகம். அப்போ நீங்கள் ஒரு புரோகிதரை வச்சோ இல்லை தனிப்பட்ட முறையில் திலதனபுரமாவோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடத்துல கொடுக்கும்போது மிக மிக சக்தி வாய்ந்த விஷயமாக மாறும்.